ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் நெகட்டிவா முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 533 பாயிண்ட்ஸும், நிஃப்டி 167 பாயிண்ட்ஸும் இறக்கத்துல தான் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. பிராடர் மார்க்கெட்டை பார்த்தாலும் டிக்ளைன் ஆன ஸ்டாக் 2000க்கு மேல இருக்கு. 52 வீக் லோ ஸ்டாக்ஸ் 98 இருக்கு. நம்ம மார்க்கெட் மட்டும் இல்லாம மற்ற ஏஷியன் மார்க்கெட்டான கொரியா, ஹாங்காங், சைனா, ஜப்பான் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. இந்த நெகட்டிவ் மார்க்கெட்லயும் ஏர்டெலுக்கு பை ரேட்டிங் கிடைச்சனால இன்னைக்கு அது 1.5% ஏற்றத்தில் முடிஞ்சது. ஆக்சிஸ் பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ரெக்கவரி எதிர்பார்த்ததோட ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்ட்டு சிட்டி குரூப் சொன்னனால இன்னைக்கு அந்த பங்கோட விலை 5% வரைக்கும் இறக்கத்தில் முடிஞ்சிருக்கு. வேதாந்தா குழுமத்தை 5 யூனிட்டா பிரிக்கிறதுக்கான அப்ரூவல் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்தியா அமெரிக்காக்கான ட்ரேட் டீல் எட்டப்படலான்ட்டு காமர்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காரு. வெள்ளியோட ஏற்றத்தை தொடர்ந்து தங்கமும் விலை ஏறும்ட்டு சாம்கோ செக்யூரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் பாலிகேபுக்கும் கே இண்டஸ்ட்ரிக்கும் பை ரேட்டிங் கொடுத்து அதோட டார்கெட் பிரைசஸும் கொடுத்துருக்காங்க. நிஃப்டி 50 கிரிட்டிக்கல் லெவலான 26,000க்கு கீழே தான் இன்னைக்கு க்ளோசிங் பண்ணியிருக்கு. இப்போதைக்கு 25,851ம் 25,800ம் அடுத்த சப்போர்ட் லெவல்ஸாக நிஃப்டி 50க்கு இருக்கு. இன்னைக்கு வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.